வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025 கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் தமிழ் மீடியத்துக்கான ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. டோட்டல் மார்க் வந்து 70 மார்க்கு. 12th ஸ்டாண்டர்ட் கணினி பயன்பாடுகள் காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இந்த கொஷின் பேப்பரோட கொஷினை கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. அசை ஊட்டல் வரையறு கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க் பார்த்துக்கோங்க. ஒட்டு பலகை என்றால் என்ன, உறவு நிலை தரவுதளத்தின் சில நன்மைகளை கூறு, செயற்கூறுகளின் வகைகள் யாவை, சுவிட்ச் கூற்றில் உள்ள அதே மாதிரி பிஹெச்பியில் உள்ள மடக்கை கட்டளைகள் அமைப்பை எழுது, இணையம் பற்றி சிறுகுறிப்பு வரைக, மாஸ்டர் பக்கத்தின் பயன் என்ன, தரவுதளங்களுக்கிடையே நிலவும் உறவுகள் என்ன, அவற்றை பட்டியலிடு, பிஹெச்பி பெயரிடுவதற்கான விதிமுறைகள். அதே மாதிரி 5 மார்க் பொறுத்த வரைக்கும் பல்லூடக உருவாக்க குழுவின் பணிகள் மற்றும் பொறுப்புகள் விரிவாக எழுதவும், பேஜ் மேக்கர் கருவிப்பெட்டியில் உள்ள கருவிகளை பற்றி எழுதுக, பொருத்தமான எடுத்துக்காட்டுடன் ER மாதிரியின் அடிப்படை கருத்துக்களை பட்டியலிடுக, பிஹெச்பியின் உள்ள தரவுதளங்கள் யாவை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் மடக்கை எடுத்துக்காட்டுடன் விவரி, பிஹெச்பியின் கோப்பு கையாளுதல் செயல்பாடுகளை விளக்குக, கணினி வலையமைப்பிற்கான நன்மைகளை எழுது, வயல் மடக்கை பயன்படுத்தி 10 வரை உள்ள எண்களை அடுத்தடுத்த வரிசையில் அச்சிட பிஹெச்பி ஸ்கிரிப்ட் ஒன்றை எழுதுக. ஸோ இப்படி தான் கொஷின் வந்து உங்களுக்கு இருக்கும். மாடல் கொஷின் பேப்பர் யூஸ்ல வந்து ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ அப்போ தான் நான் அப்டேட் பண்ணக்கூடிய கொஷின் பேப்பர்ஸ்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல். அடுத்தடுத்த கொஷின் பேப்பர் 1 by 1 அப்டேட் ஆகிட்டு இருக்கும். குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025 அந்த அப்டேட்லாம் வரும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் செட் பண்ணுவீங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்ஸ் வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் எல்லாமே குவார்ட்டர்லிக்கு 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் கொடுங்க, மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். வேறு என்ன சப்ஜெக்ட்டுக்கு குவார்ட்டர்லி கொஷின் வேணும்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷன்லையும் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். தேங்க்யூ.